வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்முகப்பிரிய சமையல். இன்றைக்கி சமைக்க போகிறதில்ல, இன்றைக்கி ஒரு ரிவ்யூ தான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லாம் தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருக்கும், அதிகமாக தலைவலி பாரமாக இருக்கும், மூச்சு திணறு இதுமாரிலாம் இருக்கும்போது ஈக்லோப்டஸ் ஆயிலை நம்ம ஃப்ராக்ரன்ஸாக நம்ம டிஃப்யூசரில் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி இருக்கிற டிஃப்யூசர் பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம ரூமில் வச்சுக்க முடியாது, கேண்டிலில் ஏற்றி. இப்போ டிஃப்யூசர் இது ரொம்ப ஈஸி. இதில் ஒயர் எதுவும் கிடையாது. இது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக அது உடஞ்சி போச்சு. அதனால் நான் புதுசாக ஒன்று தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் எனக்கு அது கிடச்சிது. இந்த டிஃப்யூசரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இது மாதிரி குழி இருக்கும். இதில் தண்ணி ஊற்றிட்டு தேவையான ஆயில் நம்ம அதில் ஃபில் பண்ணிடலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கண்ட்ரோல் இருக்கும், ஆன் ஆஃப் ஆகும். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது செராமிக். இது மெயினாக நான் இந்த மாதிரி ஆயிலெலாம் ஊற்றுறதுக்காக வாங்கினேன். இது பியூர் ஈக்லோப்டஸ் ஆயில். இப்போ இதை பார்த்திங்கன்னா அதில் ஃபில் பண்ணோன்னா இதில் கொஞ்சம் வாட்ரு விட்டு இது ஒரு 2 ட்ராப் விட்டு நைட்டு நான் வச்சுட்டேன்னா காலைல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு ஒரு மூக்கடைப்பு அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இந்த குழியில் 3/4 அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஈக்லோப்டஸ் ஆயில் ஒரு 2 ட்ராப்பு விட்றேன். இது லோக்கல் ஷாப்லேயும் நமக்கு கிடைக்கிது. இது நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் இந்த லேம்பும் அந்த ஆயிலும் வாங்கினேன். அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த லேம்போட லிங்க்கை. இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈக்லோப்டஸ் ஆயிலோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த குளிர் காலத்துக்கு. அதனால் நமக்கு சளி தலைவலி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னல்லரோ விக்ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இயற்கையாகவே நல்லாயிருக்கும். இது இந்த இடத்துலையும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்விட்சில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.